பினாங்கில் இந்து கோவில்களின் நிர்வாகம் ஒழுங்காகவும் கட்டுப்பாடுடன் நடைபெற்று வருவதாக பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கூறியுள்ளார். கோவில்கள் சார்ந்த அனைத்து விவகாரங்களும் மாநில மட்டத்தில் திட்டமிட்டு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மஹிமா தொடங்கியுள்ள மீட் அண்ட் கிரீட் நிகழ்ச்சி தொடர்பாக அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். பினாங்கில் உள்ள ஆலயங்கள் உட்பட இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை ஆக்கப்பூர்வமாக தீர்க்க ஆலயங்கள் ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என மஹிமா தலைவர் டாக்டர் சிவகுமார் முன்னதாக கூறியிருந்தார். இது நல்ல நோக்கம்தான். ஆனால் தேசிய அளவிலான முயற்சிகள் மாநில அமைப்புகளுடன் ஒத்துப்போக வேண்டும் என்றும் டபுள் ஜாப் எனப்படும் பணி மோதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார். பினாங்கில் கோவில் நிர்வாகம், பினாங்கு இந்து சங்கம், பினாங்கு இந்து மாமன்றம் மற்றும் அரசியல் கட்சிகளுடன் இணைந்து மேற்கொள்ளப்படுவதாகவும் கோவில்களின் நலன் மற்றும் முன்னேற்றம் முக்கிய இலக்காக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தவிர மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவையும் அறப்பணி வாரியத்தின் முயற்சிகள் பெற்று வருகின்றன. எனவே பினாங்கில் அல்லாமல் கெடா, பர்லிஸ், கிளாந்தான் போன்ற மாநிலங்களில் மஹிமா அதிக கவனம் செலுத்துவது பொருத்தமானதாக இருக்கும் என லிங்கேஸ்வரன் பரிந்துரைத்துள்ளார். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.